வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸ்ல ஃபிட் அண்ட் ஃபிளேர் அப்படிங்கிற ஒரு ஸ்கர்ட் மாடல். இது ஒரு ஃபேஷன் ஸ்கர்ட்ல சேர்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்சில் ஸ்கர்ட், பேசிக் பென்சில் ஸ்கர்ட் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பிளாக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இந்த மாடலில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேற்று வெயிஸ்ட் பேண்ட் வந்து சின்ன 1 இன்ச்சு வெயிஸ்ட் பேண்ட் வச்சிருந்தேன் பேசிக் மாடல்னால. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த வெயிஸ்ட் பேண்ட் நல்லா ஹைட்டாக இருக்குது, ஃபேஷன் வெயிஸ்ட் பேண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக கேதரிங் இருக்குது, ஃபிட்டுக்காக கேதரிங் இருக்குது. கீழே ஸ்கர்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஃபிட்டாக இருக்கும், கீழே ஃப்ளாராக இருக்கிறதுக்காக ஒரு ரஃபுல்ஸ், ஆக்சுவலாக அது ரஃபுல்ஸு, ஆமாம் ஒரு ரஃபுல்ஸினுடைய ஒரு பார்ட்னு கூட சொல்லலாம். இல்லாட்டினா ஒரு மினி ஸ்கர்ட்டை அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாடல் ஸ்கர்ட்டை எப்படி நம்ம பென்சில் ஸ்கர்ட்ல இருந்து நம்ம இதை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது தான் இந்த கிளாஸ்னுடைய எய்மு. ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட்டு, மற்ற பேஸ் பிளாக்கு, பேஸ் பேட்டர்ன் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்களுடைய இருந்து எடுத்துக்கிற போகிறோம். ஓகே, இப்போ அந்த லாஸ்ட் கிளாஸ் பண்ண இந்த பேட்டர்னை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதாக இருக்கு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல நம்ம சேவஸ் கொடுத்து ஃபிட் அண்ட் ஃபிளேர் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லி சேவஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் மேலே டாப் இருந்து வெயிஸ்ட் பேண்ட் ஏரியாவிலேருந்து பண்ணுவோம். வெயிஸ்ட் பேண்ட் வந்து 1 இன்ச்சு வச்சுருந்தோம். இன்னைக்கு வந்து இது ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஒன்னஞ்சு இருக்கட்டும், நேற்று வச்ச 1 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 இருந்து பாடியிலிருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஏற்கனவே 1 இன்ச்சு வெயிஸ்ட் பேண்ட்க்கு இருக்குது. மிச்சம் 1.5 இன்ச்சு வந்து இந்த பாடியிலேருந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெல்ட் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கார்மெண்ட் மோட் எடுத்துங்க. கார்மெண்ட் மோட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டூல் இருக்கும், கிரியேட் பேரல் கான்டூர்னு ஒரு டூல் இருக்கும். அதை எடுத்துகிட்டு எங்கேருந்து வேணுமோ இந்த பேட்டர்னில் கிளிக் பண்ணிவிட்டு இது இந்த லைனு, அந்த மாதிரி இதில் வந்து இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைன் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருங்க. எனக்கு 1.5 இன்ச்சு இங்கேருந்து கொடுத்துட்டு என்டர் வந்துடும். ஓகே, போதும். இந்த அளவு இதை வந்து பாடியில் கட் பண்ண போகிறோம், வெயிஸ்ட் பேண்டில் ஆட் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த வழியில் வந்துடலாம். வந்தோடனே இங்கே பாருங்க, சைடில் இன்னொரு விண்டோ காட்டும், ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. நம்ம இப்போ கொடுத்தனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கட்டுன்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா பாடியில் அந்த போர்ஷன் எல்லாம் கட் ஆகிடும். டோட்டலாக இதெல்லாம் செலக்ட் பண்ணுமோ அதெல்லாமே கட் ஆகிடும். இப்போது நம்ம ஒரிஜினல் பேட்டர்னும் அப்படியே இருக்கும், அட் த சேமில் நம்ம கட் பண்ண பேட்டர்னும் நமக்கு வந்துடும். இந்த போர்ஷன்லாம் நம்ம தேவையில்லை. ரைட், அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு கட் பண்ணால வெயிஸ்ட் பண்ண 1.5 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், -1.5. ஸோ 1.5 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணனால இதில் கரெக்டாக ஜாயின் பண்ணுற அளவுக்கு இந்த லென்த் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கூட டிலீட் பண்ணியிருக்கீங்க, தேவையில்லாத பாயிண்ட்ஸை, சின்ன சின்ன பாயிண்ட்ஸை டிலீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இந்த டூல் ஆன் பண்ணி விடுங்க. மெஷர்மெண்ட் தெரியும் சிப்லா. ஆல்ரைட், எவ்வளோ இருக்குன்னா 5.2, இங்கே 2.64 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7.84 மெஷர்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு பழைய மெஷர்மெண்ட் வந்து 7 தான் வெயிஸ்ட் பேண்ட் இருக்குது. இதில் வச்சு தைக்க முடியாது, அதனால் இங்கே சின்ன ஐடியா, வெயிஸ்ட் பேண்ட் ஐடியாவை மாற்றுறேன். ஆல்ரெடி இது ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். ஷேப் மோட் எடுத்துகிட்டு இங்கே இருக்கும் ஃபுல்னஸ்
அந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. எங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமோ அந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குடைய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு லைனு பேஸ் லைன் இது 3 பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எவ்வளோ வேணும், 7.84 வேணும். இதை நியூ லென்த்தாக கொடுங்க, 7.84 கொடுத்து என்டர் அடிங்க. இதுதான் நம்ம கிடைக்கிற வேஸ்ட் பேண்ட். இதை வேலிடேட் கொடுத்துட்டீங்கன்னா வந்துருச்சு. அப்போ சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு புதுசாக நான் வேஸ்ட் பண்ணிட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைனை ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சிடலாம். 2 போர்ஷன் பாடிக்கு வச்சுக்கலாம். இந்த ஒரு போர்ஷனை வந்து கீழே இருக்க அந்த ஃப்ளார் போர்ஷனை கொடுத்துக்கலாம். டிவைட் பண்ணிடுங்க. இதையும் கொடுத்துட்டு இதையும் 3 போர்ஷன் கொடுத்து என்டர் அடிச்சு டிவைட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாயிண்ட் வந்துருச்சு, இதுலேயும் பாயிண்ட் வந்துருச்சு. இதுக்கு நேராக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா மோட் எடுத்து ஃப்ரீ ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ லைன்ஸ் கண்ட்ரோல் பிடிச்சி நேராக வரும். அந்த கரெக்டாக அந்த நிலை முட்டின உடனே எஸ்கேப் கொடுத்துருங்க, போயிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வரும். அங்கே முட்டினோடனே எஸ்கேப் கொடுத்துருங்க, போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் தனியாக நிற்கிது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பின்னாடி பிரச்சனை வரும். கட் பண்ணும்போது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த போர்ஷன் வந்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போனால், இந்த போர்ஷன் வந்தாச்சுன்னா உடனே கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அந்த வேலையை கூட முடிச்சுக்கலாம். இல்லை நம்ம அந்த சைடு பேன்லையும் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். முன்பே என்ன பண்ணுவோம், முதல் இந்த வேலையை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வழக்கம் போல் லிங்க்டு ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் லிங்க்டு இந்த போர்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். அது மாதிரி மேலே இருக்க போர்ஷன் கொடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். தனியாக வச்சுக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த தேவையில் அன்லிங்க் பண்ணிக்கோங்க ரெண்டையும். இது ரெண்டு இந்த பேட்டர்னுக்குரியது. அதே மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தனியாக வச்சுக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அன்லிங்க் பண்ணிக்கோங்க. ரைட், இது வந்து நம்ம அதுலேருந்து எடுக்கப்பட்ட பெரிய பேஸு அதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க, தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இதுலேருந்து நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். இப்போ இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டோம். இந்த வேஸ்ட் பேண்ட் வேணும், இந்த போர்ஷன் வேணும், இது வேணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், ரெண்டுக்குமே ஒரே காமனாக தான் இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். ஒன்று நான் டெலிட் பண்ணிடுறேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆரிஜினாக இருக்கு, இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஆல்ரைட் ஸ்கொயர் மாதிரி வந்துருச்சு. எல்லா பக்கமும் ஈவன் அந்த கர்வெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ அதே நம்ம வேஸ்ட் பேண்ட் பண்ண அதே மெத்தடு தான். ஃபுல்னஸ் டூல் எடுத்துக்கோங்க. எங்கே வேணுமோ அங்கே அப்ளை பண்ணுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் பேஸ் இதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது என்னுடைய லென்த்து. இதை இன்னொரு 8 இன்ச்சாக மாற்றி பார்ப்போம். 16 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, கொடுத்து வேலிடேட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள் வந்துருச்சு. ஓப்பன் மோட் பண்ணி பார்த்துக்கலாம்.
நைஸ். ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. அடுத்த கட்டமாக நம்மளுக்கு பாட்டம் ஏரியா நல்லா கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே கிடச்சிருச்சு. இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய சைடு கேதரிங் பாட்டை நம்ம பண்ணணும். இந்த சைடு கேதரிங் பாட்டை பண்ணுறதுக்கு இந்த கீழ் போர்ஷன் இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, அது மாதிரி இதையும் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ரெண்டாக பிரிச்சுட்டு இதில் வந்து ஒரே லைன், இதுக்கும் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த லைனை கர்வ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் கர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஈஸியாக இருக்கும் ஸ்டைல் அடுத்து வரையறதுக்கு. கர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். மேபி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு பண்ணி பார்ப்போம். நான் கர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிசிட்டியாக இருக்கும். நான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கனால நம்ம ஸ்ட்ரெயிட்டே வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிறவன் தான். இது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம், இல்லை கட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த பேட்டர்னை திரும்ப ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஒன்று ஒரு அடிஷனல் காப்பி வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இங்கே இருக்கும் கட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு போச்சு தனியாக வந்துடும். அவ்வளோதான். அது மாதிரி இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கட் கொடுத்துங்க. கட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துங்க. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். எது இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். இல்லை ஆக்சுவலாக ரெண்டு இதுதான் பேக் பாடி. டபுள் டாட் தான் பேக் பாடி, சிங்கிள் டாட் இருந்தது ஃப்ரண்ட் பாடியாக வச்சுருந்தோம். ஃப்ரண்ட் பாடி. ஓகே, இப்போ இந்த சைடில் வந்ததை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன ஐடியா பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பி கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் புரியும். இதை தப்பு பண்ணோம்னா திரும்ப இன்னொரு காப்பி கிடைக்காது. இது அப்படி ரெண்டு ஒரே போர்ஷன் தான், தனியாக வச்சிடலாம். இது செட் ஆரிஜின் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க பாயிண்ட்டை, இந்த தேவையில்லாத பாயிண்ட்ஸாக டெலிட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னா 0 பண்ணிங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அது மாதிரி இந்த கீழே இருக்க இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை தூக்கி அப்படியே தருவீங்க. வச்சுட்டு இந்த லென்த் தான் வேணும் நமக்கு. இதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷேப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இதுதான் நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா என்ன பண்ணியிருக்கேன், இதனுடைய பாட்டம் அளவை சரி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த அளவு இருக்குது, அது நம்ம இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லாட்டினா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். அதில் 4.32 இருக்குது, இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்க ஆகணும், இல்லாட்டினா 10 போயிடும். இந்த இடத்துல
பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முற்ற இடம் இதில் தான் முற்ற இடம் கரெக்டாக. ஏன்னா ஹிப் ஏரியா வந்து அந்த இந்த போர்ஷனில் என்ன இருக்கோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகும். இல்லாட்டா கொஞ்சம் சிரமம், பின்னாடி வந்து மெஷர்மெண்ட் வந்து ஹிப்பில் குறைஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணுங்கிறது பின்னாடி உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சிடும். ரைட், இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே இந்த பக்கத்தில் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மெஷர்மெண்ட் டூல் இதுக்கு ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் டூலை ஆன் பண்ணி விட்டுக்குங்க. மெஷர்மெண்ட் எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். இங்கேருந்து நேராக ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, இதையே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டானா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓப்பன் டூல் எடுத்துக்கோங்க, போட்டு இதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு காப்பியே கிடச்சிடும். ஓப்பனாகவே ரெடி பண்ணிட்டு ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் தேவையில்லை. இப்போ இந்த பேட்டர்ன் வந்துருச்சு. தேவையில்லாத பாயிண்ட்ஸ் அப்பப்போ டெலீட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்களா. இது கரு பேட்டர்ன் கூட மாற்றி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், இதுக்குன்னா இங்கேருந்து எவ்வளோ இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நாட்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இங்கே வந்து விழுங்க. அதுக்காக கிரியேட் டிஸ்டன்ஸ் நாட்ச் வச்சுட்டு நாட்ச், இது ஒரு நாட்ச். ஒரு போர்ஷன் ஃப்ரண்ட்டுக்கு, ஒரு போர்ஷன் பேக்குன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதை நல்லா விஷுவல் பண்ணி பார்க்குறதுக்கு சென்டர் கொண்டு வந்துடுங்க. இதை இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இங்கேருந்து எவ்வளோ குணாச்சு வரும், 14.08, கிட்டத்தட்ட ஒரு 14 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 14.08 இங்கே வருது. இந்த இடத்துல இந்த நாட்ச் வருது. இது ரெண்டு மீட் பண்ணுற நாட்சஸ். கிரியேட் டிஸ்டன்ஸ் நாட்ஸ் வச்சு நாட்ச் போட்டுருங்க. ஸோ பேலன்ஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டிடும் இங்கே. அதுக்கப்புறம் 2.25 இன்ச் இருந்தால் போதும். நம்மளுக்கு எக்ஸஸ் இருக்குது, அந்த எக்ஸஸ் கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மீட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் 14.32 இருக்குது. இங்கிருந்து ஒரு பாயிண்ட் -14.32க்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. ரைட், இது ரெண்டு மேட்சிங்காக கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நாட்ச் அப்ளை பண்ணிடுங்க, கரெக்டாக அந்த நாட்ச்க்கு மேட்ச் பண்ணுறதுக்கு. கிரியேட் டிஸ்டன்ஸ் நாட்ச் வச்சுட்டு ரைட். இப்போ இங்கே வந்து 1.97 தான் வேணும், இங்கேயும் ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஆல்ரைட், இப்போ 1.97 இருக்கா, இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும், -0.5 ஆரஞ்சு. ஒயிட் 1.97 9.8 வந்துருச்சு. நேராக 2 வந்து கரெக்டாக வந்துருச்சு. அது மாதிரி இங்கே வந்து 2.2 இருக்குது. இங்கேயும் ஒரு ஆரஞ்சு ஜாஸ்தியாக இருக்குது. -0.5 கொடுங்க. ஓகே, 2.25 0.03. ஓகே, 2.25 வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ நமக்கு இது வரைக்கும் கூடிய இதில் மீட் பண்ணுறது, இது வந்து இதில் அட்டாச் பண்ணுறது கரெக்டாக வந்து சென்டர் நடுவில் இருக்க அந்த கேதரிங் ஏரியாவை இது பண்ணிட்டோம். இதுக்கு சைடு பேனலோட வச்சிடலாம். சைடு பேனல் பேர் வச்சாச்சு. ஓகே, இதெல்லாம் வச்சுட்டோம். இப்போ கேதரிங் எங்கேருந்து எங்கே கொடுக்கணுங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். அது முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் சேல் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கேதரிங் அந்த இமேஜை பொறுத்து, அந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதரிங் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கு மிடில் இருக்குது. இது ரெண்டுக்கும் மிடில் இருக்குது. அதனால் இந்த லைனை எடுத்துட்டு
இதுக்கு மிடில் ஒரு இந்த இருக்கு, ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி ஷேம் இங்கே ஒரு பாயிண்ட் வந்துடும். ஓகே, அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் நாட்ச் அப்ளை பண்ணிடுங்க. நான் கேதரிங் அங்கே ஒன்று வந்து நிப்பாட்டணும், எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்குதுன்னு தெரியணும், அதுக்காக. ரைட், சாரி, இதேமாதிரி சேம் இங்கேயும் நம்ம பண்ண விட்டுட்டோம். அப்போ இங்கே 7 இன்ச் இருக்கு. ஆல்ரைட், எங்கேயும் நான் வச்சாச்சு. அதே மாதிரி இது ப்ளஸ் இது ரெண்டுக்கும் சென்டரில் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கனால ஒரே ஸ்டோக்கில் செலக்ட் ஆகலை. அதனால் ரெண்டையும் கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணால் 2 அட் டைமில் செலக்ட் ஆகும். அப்புறமேலே நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். 2 என்டர். ஓகே, இப்போ நாட்ச் அப்ளை பண்ணிடுங்க. எங்கே ஒரு நாட்ச், எங்கே ஒரு நாட்ச். ரைட், கரெக்டாக மேட்ச் பண்ணுறத பண்ணிட்டோம். மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைடு பேண்டில். அதுக்கப்புறம் கேதரிங், இந்த ஏரியாவில் தான் நமக்கு கேதரிங் வருது. கேதரிங் கொடுக்க போகிறோம் அந்த போர்ஷனில். ஆக்சுவலாக 7 inches இருக்குது சாலிடாக. நம்ம எப்பயுமே நான் என்னோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அதில் பாதி கொடுப்பேன். அப்புறம் அதோட அப்பியரன்ஸ் பார்த்து கூட்டிக்கலாமா குறைக்கலாமான்ட்டு பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக இந்த எல்லாத்தையும் அப்படியே ஒரு 3 இன்ச்சுக்கு அப் பண்ணிடும். அவ்வளோதான். இந்த நாச்சு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை கேதரிங் பண்ணிட்டாங்கன்னா சைடில் கேதரிங் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் இப்போ இந்த ஸ்டைலுக்கு தேவையான பேட்டர்ன். இன்னும் கொஞ்சம் இந்த பேட்டர்னை கிளாரிட்டி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு போர்ஷன் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த பார்ட்ஸ் என்ன எங்கே அட்டாச் பண்ணுறதுன்ட்டு. பாருங்க, ஃபஸ்ட் இதை போர்ஷன் பேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டையும் ஓப்பன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓப்பன் ஓகேங்களா. ஸோ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது சைடில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன், இது வந்து கீழே இருக்க போர்ஷன். அவ்வளோதான் நம்ம பேட்டர்னுடைய டோட்டலாக பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயராக இருக்கும். இது டபுள் லேயரு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, பேக் ஒன்று, அப்புறம் இன்னர் தனியாக வர வைக்கணும். இன்னர் வர வரும் பெல்ட்டில். இது ஃபோல்டாக விட்டுனீங்கன்னா 2 சிங்கிள் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, பேக் ஒன்றுனா 4 சிங்கிளாக கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, இதோடு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு ஃபேஷன் ஸ்டைலை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.